சூரியன் அஸ்தமித்து விட்டது. சூரியன் அஸ்தமித்து விட்டது. நாம் வானத்தில் பார்ப்பதெல்லாம் வௌவால்கள்தான், பேட்ஸ். இந்த வௌவால்கள் பாலூட்டிகள். குட்டி போட்டு குஞ்சு வரும், முட்டை போடுவது இல்லை. நேரடியாகவே அது குஞ்சு போட்டுவிடும். அதனுடைய வயிற்றிலேயே கரு உருவாகி வெளியிலே குட்டியாக வந்துடும். குஞ்சு, வௌவால் குஞ்சு. எப்படி நாம் கோழியை எடுத்துக்கொண்டால் அது முட்டையிடும், முட்டையிலிருந்து குஞ்சு வரும். அது ஒரு முறை. இது மனிதர்களைப் போல நேரடியாக வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வந்துவிடும். பாலூட்டிகள், அதை ஆங்கிலத்தில் மம்மல்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வௌவால்கள் எல்லாமே மம்மல்ஸ் தான். குட்டி போட்டு குஞ்சியாக வருவது தான். இந்த உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் உண்டு. அதையெல்லாம் ஆராய்ந்து பலர் அதை பற்றி சொல்லியுள்ளார்கள். நானும் சிலவற்றை அறிந்து கொண்டு அதை நான் வீடியோவாக பதிவிடுகிறேன். சில வௌவால்களை பார்க்கலாம், மிக பெரியதாக இருக்கும். சுமார் 6 மணிக்கு மேல், இரவு 6 மணிக்கு மேல் அவைகள் அருகாமையில் மூலக்கடை போன்ற பல இடங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. அங்கே அவர்கள் வாழ்கின்றன. அவைகள் சரியாக ஒரு 6 மணிக்கு மேல் 6:30 மணிக்கு அப்படியே கூட்டமாக பறந்து செல்கிறது. எங்கே செல்கிறது என்றால், இதே பெரம்பூரில் அந்த ஐசிஎஃப் என்று சொல்கிறோமே, அந்த பில்கிங்ஸ்டன் ரோடு என்று சொல்வார்கள். அங்கேதான் இந்த அதிகமான மரங்கள் இருக்கிறது. ஒரே நேர் சாலை, ஒரு 1 கிலோமீட்டர் போகும், அதுக்கு மேலேயும் போகும். வெள்ளிவாக்கம் தொடங்கி பெரம்பூர் வரை அந்த பகுதியில் அதிகமான மரங்கள் இருக்கிறது. அங்கேதான் இவைகள் அங்கே தங்கி வேட்டையாடி, விடியற்காலை நான் பார்க்கிறேன், மார்னிங் நடைப்பயிற்சியும் பொழுது வீட்டில்தான். அப்பொழுது பார்த்தால் ஒரு 6 மணிக்கு பிறகு அல்லது 5:45, 6:15 இந்த நேரத்திற்கு அது கூட்டுக்கு திரும்பி போய்விடுவதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இதையெல்லாம் நான் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டதால் என்னால் இப்படி சில விஷயங்களை பேச முடிகிறது. யாரெல்லாம் பல விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து அதை ஆராய்ந்து அதை ஆவணப்படுத்துகிறார்கள். நானும் ஒரு யூடியூபில் பதிவிட்டால் அதுவும் ஆவணமாகவே மாறிவிடும். பலர் என்னுடைய யூடியூப்களை, காணொளிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்பொழுது வானத்தில் நாம் பார்க்கிறோமே, அது வீனஸ் பிளானட், நல்ல பெரியதாக தெரியும். சமீபத்தில் மற்ற கோள்களும் இருந்தது, அவைகள் இப்பொழுது தெரியாமல் போய்விட்டது. அதாவது சிறியதாக போய்விட்டது. அதை தேடி பார்த்தால் நமக்கும் தெரியும். எனவே நண்பர்களே, பாலூட்டிகள், அணிலும் அப்படித்தான். குஞ்சு வரும், நேரடியாக குஞ்சு. அணில் முட்டையில்லாமல் சில உயிரினங்கள் நேரடியாக அதன் குஞ்சுகளை கங்காரு எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பை வயிற்றிலேயே இருக்கும். அதுபோல பல உயிரினங்கள் இன்று உலகத்தில் இருக்கின்றன. அவையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கே அவை பற்றி தெரிய வரும்.
எனவே நண்பர்களே, இன்றைய மாலை நடைப்பயிற்சி எனது மொட்டை மாடியில்தான். இன்று மதியம் பல தூரம் நடந்தே சென்றேன். அதனால் எனக்கு காலெல்லாம் வலி. அதனால் வேறு இடம் சென்று நடைப்பயிற்சி செய்ய முடியாமல் நேரடியாக வீட்டிலேயே இருந்து மாடியிலேயே நடைப்பயிற்சி 1 கிலோமீட்டர் செய்தேன். அதற்கு மேல் செய்யலை. இந்த வீடியோவை வானத்தை பார்த்தேன், வௌவாலை பார்த்தேன். உடனே ஒரு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று அதை செய்துவிட்டேன். கொசு, கால் மேல் கொசு வந்து நிற்கிறது. கோடை காலம் தொடங்கிவிட்டது. இப்பொழுதெல்லாம் செய்தியில் ஒரு 3 டிகிரி அதிகமாகும் என்று வானிலை அறிக்கை செய்தி மூலம் தெரிவிக்கிறது. போக போக இப்பொழுது பிப்ரவரி முடிந்து மார்ச் தொடங்கப் போகிறது. அப்பொழுது வெயில் அதிகமாகவே இருக்கும். சூழ்நிலைகள் தான், பருவநிலை மாற்றங்கள். இதையெல்லாம் அன்றாடம் கவனிப்பவர்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கு அது விருப்பமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.